ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சுஜாதா அவங்க 1993 ஸ்ரீரங்கத்து கதைகள்ன்ற ஒரு தொகுப்பில் வந்த ஒரு கட்டுரையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. அதை கோகுலாஷ்டமி என்றோ கிருஷ்ண ஜெயந்தி என்றோ சொல்ல மாட்டோம், ஸ்ரீ ஜெயந்தின்னு தான் சொல்லுவோம். ஸ்ரீரங்கத்தில் ஒவ்வொரு பண்டிகைக்கும் தனி அடையாளம் பெயர் உண்டு. தீபாவளிக்கு மொட்டை மாடியில் உலரும் ஓலைப்பட்டாசு அடையாளம், கார்த்திகைக்கு அகல் விளக்கும் சொக்கப்பனையும், பொங்கலுக்கு சோனி மாடுகளின் கொம்பில் வர்ணம், வைகுண்ட ஏகாசிக்கு பட்டாணி கடலை, கிழக்கு வாசலில் கொக்கோக புத்தகங்கள், பாம்பு உடல், மனித தலைப்பெண் எக்ஸிபிஷன் என்ற பல அடையாளங்கள், சித்திரத்தேருக்கு தண்ணீர் பந்தல், கோவிந்தா கூட்டம், நீர்மோர். அதுபோல் கிருஷ்ண ஜெயந்திக்கு நாவற் பழமும் சப்பரமும், அயோடி நிறத்தில் கருநீல குப்பல்களாக சாப்பிட்ட நெஞ்சை அடைத்து நாக்கில் சாயம் ஏற்றும் நாவற்பழம். அப்புறம் சப்பரத்தை பற்றி விரிவாக தான் இந்த கதை. கிருஷ்ணர் பிறந்த யமுனை வெள்ள நந்தகோகுல ஸ்தலமாற்ற கதையெல்லாம் லேசாகத்தான் பயிற்சி. ஆனால் கிருஷ்ணர் பிறந்த தினமாகிய ஸ்ரீஜெயந்திக்கு சப்பரம் கட்ட வேண்டியது வருஷாந்திர சந்தோஷ எதிர்பார்ப்பு. தெரு பசங்களின் முக்கிய கவர்ச்சி சப்பரம் கட்டி அதில் ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சு ஒரு சுற்று வீதிவலம் இரவில் எடுத்து செல்ல வேண்டும். சிறிதும் பெருசுமாக நண்டும் சிண்டுமாக பூஜை மணியும் சங்கும் அகல் விளக்கும் கோயில் விளக்குமாக ஊர்வலங்கள் பின்னிரவு வரை செல்லும். பண்டிகைக்கு ஒரு வாரம் முன்பே சாமக்கிரியைகளை சேர்க்க ஆரம்பித்து விடுவோம். பாட்டி நல்ல பாட்டி, விடுவிடா போ, முதல்ல விளக்குக்கு எண்ணெய் சேர்க்க அனுமதிப்பாள். எண்ணெய் வாத்தா எண்ணெய், இல்லாட்டா தொன்னை, தாச்சி வாத்தா நாச்சி, இல்லாட்டா பீச்சி. ஒவ்வொரு வீடாக போய் இவ்வாறாக கேட்க சில வீடுகளில் எண்ணெய் ஊற்றுவார்கள், பெரும்பாலும் சுட்டெண்ணெய் தான். சில வீடுகளில் துரத்தி விடுவார்கள். துரத்தப்பட்ட சிறுவர்கள் கோஷ்டியாக ஓ என்று கத்திக்கொண்டே வெளியே ஓடி வந்து விடுவோம். யாரையும் திட்டமாட்டோம். திட்டமில்லாத கிரிக்கெட் இல்லாத மாதம் அது. கொஞ்சம் மழை பெய்யும். மேற்கே மான்சூனின் லேசான விளைவாக குழந்தை தூறல் போடும். அது மின்காற்றிலேயே திரை போல் அசையும். உபத்திரமில்லாத பயனில்லாத தூறல். கடைக்கு போய் சப்பரம் கட்ட மற்ற சாமான்களை வாங்க சீசந்திக்கு காசு என்று ஒரு பிளேயர்ஸு சிகரெட் டப்பாவில் உண்டியல் பண்ணி அதை போட்டு குலுக்கி போர் ஒருவரை வழிமறித்து காசு சேர்ப்போம். சாமி காசாதலால் லேக்கா உருண்டையோ ஜவ்வு முட்டாயோ வாங்காமல் பக்தி சிரத்தையாக சேர்த்து வைத்து சப்பரத்துக்குண்டான ரசகுண்டு, ஜிகினா பேப்பர் போன்ற அலங்கார வஸ்துக்கள் வாங்கி சப்பர வேலைக்கு சீசந்திக்கு முதல் நாள் துவங்குவோம். அந்த நாளின் வாசனை இத்தனை வருஷமாகியும் எனக்கு மறக்கவே இல்லை. வெள்ளச்சீடை போன்ற பட்சணங்களின் நெய் கலந்து சர்க்கரை தீந்த வாசனை, பிடிக்காததை போல் பிடிக்கிற கோந்து வாசனை, புது காகிதங்களின் ரசாயன வாசனை, குங்கிலியம் சாம்பிராணி வாசனை, சுல்லானி சுத்தியல் இவையெல்லாம் கொண்டு வந்து ஒரு 4 கால் ஸ்டூலை கவிழ்த்து போட்டு 4 பக்கத்தில் 3 பக்கத்தில் கேலண்டர் அட்டை வைத்து ஆணி அடித்து மூடி உள்ளே விளக்கு பொருத்தி ரசகுண்டு தொங்கவிட்டு அப்பு என்கிற எலக்ட்ரிக்கல் விற்பனன் டார்ச் லைட்டிலிருந்து முட்டை பல்பை நீக்கி அதற்கு எதிரடி இணைப்பு கொடுத்து சிறிது வெளிச்சம் உண்டாக்குவான். என் வேலை கத்திரி வேலை. கிளாஸ் காகிதத்தை 16 மடித்து அதில் அரை வெட்டுகள் போட்டு நீட்ட வாக்கில் பிரிக்கும்போது விரியும் தோரணம் செய்வது ஒன்றுதான் எனக்கு உருப்படியாக தெரியும். அப்புறம் பேரிக்காய், வெண்ணெய் போன்றவை திரட்டுவேன். அந்த கடைசி சீசந்தியில் 2 சமாச்சாரங்கள் புதிதாக வந்தன. ஒன்று பாதரசம், மற்றொன்று பம்பாய் மாலினி வரவு. வரதன் கெமிஸ்ட்ரி லேபிலிருந்து கொஞ்சம் பாதரசம் திருடி வந்து அதை வைத்து ஒரு மாதிரி கலர் தொப்பி பண்ணி அது தரையில் வைத்தால் உயிர் பெற்று கொஞ்ச நேரம் ஆடியது. மற்ற எல்லாருக்கும் வியப்பளித்தது. அன்றைய வருஷ சீசந்தி எங்கள் சப்பரத்தில் ஸ்பெஷாலிட்டி. அதை பற்றி கீழ்ச்சித்திர வீதியே பேசப்போகிறது என்று எதிர்பார்த்தோம். பம்பாய் மாலினி சற்றும் எதிர்பாராமல் தான் வந்திருந்தாள். காலையில் நான் எழுந்து வந்ததும் கூடத்தில் புதிய குரல் கேட்டது. சற்றே மூக்கடைந்த குரல். அந்த நாட்களில் எல்லா பெண் குரல்களுமே எங்களுக்கு மோகன குரல் தான். என்னை பார்த்து புன்னகைத்தே, வாடா, நீதானே ரங்கு என்றாள். எனக்கு பிரமிப்பு ஏற்பட என் தலையை தடவி கொடுத்தாள். தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டாள். எனக்கு உள்ளுக்குள் கிண்ணறர்கள் ஒலித்தனர். பாட்டி, இது யாரு? ஏய், நம்ம மாலு தெரியாது, துரைசாமி மாமா பொண்ணுடா, பம்பாலேருந்து வந்திருக்கா சீசந்திக்கு. நாங்கள் கட்டும் சப்பரத்தை பார்த்து, சப்பரம் கட்டுறீங்களா என்று அதற்கு உதவுவதாக வாக்களித்தாள்.
பம்பாய் மாலு கல்யாணத்தின் வாசற்படியில் இருந்தாள். அவளோடு உடனே எனக்கு காதல் பிறந்தது. விரைவாக ஓடி விரைவாக பல் தேய்த்து சர்க்கரை கூட இல்லாமல் பால் குடித்துவிட்டு தலையை தள்ளி வாரிக்கொண்டு வந்துவிட்டேன். அதற்குள் மற்ற தெருப்பயன்கள் மாலுவை சூழ்ந்து கொண்டு விட அவள் கத்திரியை திறமையாக டிசைன் கட் பண்ணி அலங்காரங்களில் இதுவரை இராத பாம்பாய் நாசுக்கை கொண்டு வந்தாள். வரதன் அவளுக்காக ஓடி ஓடி வேலை செய்தது, அவள் எல்லோருக்கும் தலையை தடவி கொடுப்பது எனக்கு பிடிக்கவில்லை. அவள் எனக்குத்தான் உறவுக்காரி என்பதை வலியுறுத்த அருகில் போய் ஒட்டி கொண்டேன். வரதன் என்னை பொறாமையுடன் பார்த்தான். அவள் கண்கள் நான் இன்னும் மறக்கவில்லை. இயற்கையான கருமை படர்ந்து கேலி இல்லாமல் சிரிக்கும் கண்கள். அதேபோல் அவள் கையில் போட்டிருந்த நெலி மோதிரம், அதில் பதித்திருந்த ஒற்றை வைரம். அடிக்கடி காட்டு காட்டு என்று சொல்லி அவள் உள்ளங்கையை வாங்கி கொண்டு தொட்டு பார்க்க சந்தர்ப்பம் தந்த மோதிரம். அந்த நாட்களில் எனக்கு எழுத்து திறமை, சிவிக்ஸ் பரீட்சையில் குப்பை தொட்டிகளால் என்ன பயன், மகாத்மா காந்தி யார், அவர் நம் நாட்டுக்கு என்ன செய்தார் போன்ற விஷயங்களில் விரயமாகிறாவிடில் ஒரு முழு நேர நாவலே எழுதியிருப்பேன். எனக்கும் மாலினிக்கும் ஏற்பட்ட அதை காதல் என்று சொல்வது தப்பாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் தவிர மற்ற எப்போதும் அவள் பின்னாலேயே அலைந்தேன். மொட்டை மாடிக்கு போனால், மொட்டை மாடி கடைக்கு போனால் கடை சிரிப்பு. அவன் படுத்து கொண்டால் அருகே நானும். என்னடி இப்படி ஒட்டிக்கிறது, இது உன்னோட என்று பாட்டி சொன்னதில், பாட்டி உனக்கு தெரியாது, எங்கள் 2 பேருக்கு பிரத்யேகமான ஜென்மாந்திர பிணைப்பு என்று சொல்ல முடியாமல் வார்த்தையின்றி தவித்தேன். ஆனால் அவள் சீசந்திக்கு இருந்துவிட்டு திரும்பி பம்பாய் போகும் முன் என் உள்ளங்கிடக்கையை சொல்லத்தான் போவது பற்றி எனக்கு எல்லளவும் சந்தேகம் இருக்கவில்லை. சந்தர்ப்பத்துக்கு காத்திருந்தேன். சீசந்தி, சப்பரம், அலங்காரம் எல்லாம் 2ஆம் பட்சமாகிவிட்டது. அலங்காரியை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பதான் என் வாழ்க்கையில் முதல் குறிக்கோளாக, அடுத்த முறை எப்போது வேலையிலிருந்து கவனம் நீங்கி என்னை வினோதமாக பார்த்து அந்த விசேஷ சலுகை புன்னகையை உதித்து என் தலையை ஒரு முறை களைப்பாள் என்பதற்காகவே வாழ்ந்தேன். சப்பரம் மெல்ல மெல்ல உருவானது. சப்பரத்தில் வைக்க சின்னதாக கிருஷ்ண விக்கிரகம் தேடினோம். படமா பொம்மையா என்ற விவாதம் நடந்தது. வரது, சின்னராஜு போன்றோர் கடுமையாக விவாதித்தார்கள். எனக்கு பொருட்டாக இல்லை. மாலினி அத்தனை அழகானவளா என்று இப்போது யோசிக்கவே முடியவில்லை. அந்த வயதில் உலகில் பல பேர் எனக்கு அழகாக இருந்தார்கள். டி.ஆர். ராஜகுமாரி, மாதுரி தேவி, கருப்பாக நீர் எடுக்க வரும் கண்ணம்மா, நாகலட்சுமி என்று எல்லாரும் மாலுவை பார்க்குற வரைதான். அவள் வந்து அவளை பார்த்ததும் என் மனதில் அழகை பற்றி இருந்த எல்லா குழப்பங்களும் தீர்ந்துவிட்டன. மாலினி அப்போற்பட்டவள். எங்கள் சீசந்தி டீமில் எல்லோருக்கும் அவளுக்கு ஏதாவது செய்ய காத்திருந்தார்கள். பேப்பர் மடித்து கொடுக்க, அவளுக்கு நாவற்பழம் கொடுக்க, துணி துவைக்க, உலர்த்த எல்லோரும் காத்திருந்தோம். ரங்கு, உன்னை பாட்டி கூப்பிடுறா என்பது சாதாரண வார்த்தைகளாக இருந்தாலும் மாலு என்னுடன் பேசுகிறாள் என்பதை பெருமையாக இருந்தது. ரங்கு, நீ பெரியவனான அப்புறம் என்ன பண்ண போறே என்று ஒரு தடவை கேட்டாள். சட்டென்று கேட்ட கேள்விக்கு நான் தயாராகலை. வந்து பெரியவனான அப்புறம் நான் வக்கீலாவேன் என்றேன். எதற்கோ அப்படி சொன்னேன். பைத்தியம்தான் நான். எனக்கு வக்கீல்னால் பிடிக்காது. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்? ரைட்டர். ஸ்கூலில் ரைட்டர் மாமா இருக்கார் துரைராஜுன்னு, அந்த வேலையா? அவள் கலகலவென்று சிரித்தாள். ரைட்டர்னா தெரியாது? எழுத்தாளர். நோட்ஸ் எல்லாம் போடுறாளே அவரா? ஐயோ என்று தலையில் எடுத்துக்கொண்டாள். எனக்கு அழ வேண்டும் போல் இருந்தது. ஒரு முறை, எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்கிறியே, எப்போவாவது ஸ்கூல் பாடம் படிக்க வேண்டாமா ரங்கு? எல்லாம் படித்தாச்சு. எங்கே உன் பாட புத்தகம்லாம் கொண்டு வா. தமிழ், சிவிக்ஸ் எது வேணா. எனக்கு கொஞ்சம் முதலில் எடுத்தது. தமிழ் பாட புத்தகத்தை எடுத்து வந்தேன். அது காது மடித்து அடித்த எலி போல் இருந்தது. இப்படியா வச்சுப்பா புத்தகத்தை எல்லாம்? பம்பாயில் பாலாஜியோட தம்பி இருக்கான், புதுசாக வச்சுப்பான். அட்டை போட்டு பெயர் எதையண்டு பயந்து பண்ணி அப்போதே தீர்மானித்து விட்டேன். எங்கே சொல்லு பார்க்கலாம். அரும்போனே மணியே. இது இன்னும் நடத்தலை. பின்ன எது தான் நடந்திருக்கா? திருக்குறளா? அழுக்காறு அத்தியாயம் எல்லாம் நடத்திருக்காளா? நான் அப்புறம் வரேன் பாட்டி, ரவை வாங்கிட்டு வர சொன்னான். புரிந்தவள் போல் அவள் சிரிக்க, ராத்திரியே வள்ளலார் தாய்மானவர் எல்லாரையும் வெற்று போட்டு விட்டது என்று தீர்மானித்து விட்டேன். பாட்டிக்கு தூரத்து உறவு மிராஸ்தாரர், ரொம்ப பணக்காரர். அவர் எங்கள் சப்பரத்தை பார்த்து, இது என்ன எலிவலை மாதிரி ஒரு சப்பரம், நன்னா விஸ்தாரமாக பெருசாக ஒன்று பண்ண வேண்டாமா? நாமெல்லாம் என்ன குடும்பம் என்று அங்கலாய்த்தார். மாலுவை அணைத்து கொண்டு ரொம்ப விசாரித்தார். அந்த மாமாவை எனக்கு பிடிக்கவே இல்லை.
நாங்கள் சப்பரத்தை சித்திரை வீதியில் ஊர்வலமாக எடுத்துச் செல்ல தகர டின்னில் டமாரங்களை தயார் செய்து கொண்டிருந்த போது கல்யாண சுந்தரம் சாத்தார வீதியிலிருந்து ஒரு பெரிய பூ பல்லக்கை ஆர்டர் செய்து 4-5 பெட்ரோமாக்ஸ் விளக்குகளும் பல்லக்கு தூக்கிகளும் நாராயணனும் நாமமாக வந்து இறங்கிவிட்டார்கள். எங்கள் தொக்குனியோண்டு சப்பரத்தை பல்லக்கின் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு கூடத்தில் மாட்டியிருந்த பஞ்சு மிட்டாய் கலர் ஜிகினா தைத்திருந்த தஞ்சாவூர் கிருஷ்ணன் படத்தை நடுநாயமாக வைத்து ஜாம் ஜாம் என்று சித்திரை வீதியை வியக்கும்படி ஊர்வலம் சென்றது. எல்லாம் கல்யாண சுந்தரம் மாமா மாலினியை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக என்பது அப்போது தெரியவே இல்லை. பெரியவர்கள் எங்கள் சின்ன சப்பர விளையாட்டை அபகரித்து கொண்டு விட மிக வேகமாக ஊர்வலத்தில் ஓட்ட நடையாக தொடர்ந்து செல்லும்போது ஒரே ஒரு சந்தோஷம், மாலு ரொம்ப உற்சாகமாக என் கையை பிடித்து கொண்டு பல்லக்கின் பின்னால் போனதுதான். மறுநாள் மாலு பம்பாய் போக தயார் செய்து கொண்டிருந்தபோது நான் சொல்லிவிட்டேன். என்னையே பார்த்தாள். உனக்கு என்ன வயசு ரங்கு? 11. எனக்கு என்ன வயசு தெரியுமா? 21. கொஞ்சம் வயசு கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றேன். அவள் சிரித்தாள். சில வேளையில் 21 வயசான மாதிரி தான் பண்ணுறேன் நீ. இருந்தாலும் ரங்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பளிச்சுன்னு கேட்டது பிடிச்சிருக்கிறதால எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுக்குன்னு சில விதிகள்லாம் இருக்குது. முதல் விதி வயசு. இப்படி தலைகையாக இருக்கக்கூடாது. உனக்கு 21 வயசாகி எனக்கு 11 தப்பு. இது அதை விட தப்பு. இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. நீ எதையோ ஒரு உணர்ச்சியை வேறு ஏதோன்னு தப்பாக புரிஞ்சுட்டுருக்கு. நான் சொல்கிறது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் இதை யோசிக்கிறப்போ உனக்கு சிரிப்பாக வரும். நாம் இப்படி ஒரு கேள்வி கட்டமான்னு உனக்கு கல்யாணமாகி பொண்டாட்டி வந்தப்புறம் அவகிட்ட சொல்லு. அழாதே என்று சொல்லிவிட்டு புடவை தலைப்பால் என் கண்ணீரை துடைத்தாள். ராத்திரி யாரும் இல்லாதப்ப மாடிக்கு வா, உனக்கு ஒன்று காட்டுறேன் என்றாள். எனக்கு உள்ளமெல்லாம் பதறியது. ஆனால் அந்த சந்தர்ப்பம் வரவே இல்லை. மத்தியானம் பாட்டி, மாலு என்னமோ அழறா, போய் பாருடா. நான் பதறிப்போய் உள்ளே சென்றபோது மாலு தன் உள்ளங்கையை பார்த்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவள் சப்பரத்தை எடுத்து வைக்கும்போது பாதரசம் சிந்திப்போய் மோதிரத்தால் பட்டு மோதிரம் கண்ணங்க ரெயிலென்று ஆகிவிட்டது. ஐயோ ரங்கு, மோதிரம் போச்சே. இப்போ இதை பார்த்தா பாலாஜி கொன்னுடுவாரே. கடங்கரா, இந்த மாதிரி தங்கத்தில் படக்கூடாதுன்னு சொல்ல மாட்டியோ? இப்போ என்ன பண்ணுவேன்? பாலாஜிக்கு எப்படி பதில் சொல்வேன் என்று அழுதாள். என்னை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. பாட்டியுடன் கோரதம் மூட்டி தங்கப்பட்டறைக்கு போய் கோவிந்தசாமியை அழைத்து வர சென்றபோது, பாலாஜி யாரு என்றேன். அதான் அவள் மாமா பிள்ளை. அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அவன் போட்ட மோதிரம்தான் இது. அச்சானியமாக அதில் போய் பாதரசம் வந்துட்டுதுன்னு தெரிஞ்சால் ரொம்ப கோச்சிக்குவா. அவெல்லாம் ரொம்ப சகுனம் பார்க்குறவா. பாட்டி மேலே சொன்னதை கேட்காமல் எனக்குள் 1000 மின்னல்கள் வெட்டின. கோவிந்தசாமி வந்து மோதிரத்தை பார்த்து, எல்லாம் சரியாக போயிடும். ஒரு முறை காய்ச்சி ஊதி கொடுத்துட்றேன். நல்ல வேலை வைரத்தில் படலை. எல்லாம் இவனால் வந்தது என்று என்னை முறைத்தாள். கண்களில் வெறுப்புடன், மாலு, நீ பாலாஜியை பற்றி முன்னாலே சொல்லியிருக்கணும் இல்லையா என்று நான் அவளை கேட்கவே இல்லை. மாலுவா? அத்தனை கோபமா? அவளுக்கு என ஆச்சரியமாக இருந்தது. அதன்பின் அவள் ஊருக்கு போகும் வரை என்னுடன் பேசவே இல்லை. அதுதான் கடைசி சந்தி. கல்யாண சுந்தரம் எங்கள் வீட்டில் புகுந்து கொண்டு ஒரு ஸ்வீகார கேஸில் குடும்ப விரோதம் வந்து பிரிந்து சொத்து அழிந்து பல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன. மாலுவின் கல்யாணத்துக்கு அவர்கள் பம்பாய் போயிருந்தபோது நான் வீடு மாற்றப்பட்டு பாட்டி மாற்றப்பட்டேன். இந்த பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அடுத்த வருஷம் சீசந்தி வந்தபோது, சீசந்தி அது செப்பரமா, அது போய் படிடா. பாடப்புத்தகத்தெல்லாம் படிக்கிறதெல்லாம் வீதியாக எண்ணெய் வாத்தா எண்ணெய்னு திருதண்டி சன்னியாசி மாதிரி கண்ட தெரு பசங்களோட சுத்வியா பொக்கணாங்கட்டவனே என்று பாட்டி தடை செய்து விட்டாள். இத்தனை வருஷம் கழித்தும் அந்த உணர்ச்சியை இனம் கண்டு கொள்ள பிரயத்தனப்படவில்லை. ஆனால் ஸ்டெல்லாவிடம் அதை நான் ஒரு சமயம் சொன்னபோது புன்னகைத்து காஃப் லவ் என்றாள். வயது வந்தவர்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி அதன் கவிதையை கெடுக்க விரும்பவில்லை. ஆனால் அதன் பின் மாலு எங்கே இருக்கிறாள் என்று நான் விசாரித்ததே இல்லை. அவளை பார்க்கவும் முயற்சிக்கவில்லை. தங்கத்தில் பாதரசம் பட்ட அந்த கணத்திலிருந்து அவள் எனக்கு வேற்று மனுஷி